டேய் நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுது. என்னடா நம்ம காவாலி பைய ஓனர் காலையில இதை கலர் கொடி எடுத்து குத்திட்டு இருக்காந்தானே நினைக்கிறேன். அந்த கொடிக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்குடா. டே என்னடா பெரிய வரலாறு புவியல்னு கதை விட்டுட்டு இருக்கிற. எந்த கட்சிக்காரங்க கூடயே தெருல குத்திட்டு திரியற. டேய் ஆகஸ்ட் 5 நீ சுதந்திர தின விழாடா. அடடா அது தேசிய கொடியா? நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஆனா உனக்கிட்ட இருந்து எனக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும் தெரியல. போராடிட்டே இருக்கிறேன். டேய் நண்பா பிரபா, அங்கேடா ரேட்டு? அது 250. ஓ சரி சரி வை வை கூப்பிட்றேன். கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, படத்துக்கு என்ன போகாம போல் இருக்கு. அதை ரேட்டை வாங்கி இருக்கலாம். டேய் செல்வா, எங்கேடா ரேட்டு? அது 300 ரூபாயா? ஓ சரி வை வை. டேய் 300 வாங்குறதும் அது அதிகம் தான். சரி விடு, 3 நாள் கழிச்சு போய் பாத்துக்குவான். ஸோ சரி இன்னைக்குதான் லீவு, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் கூட்டங்கிறானுங்க, ரேட் அதிகங்கிறானு, என்ன பண்றதுன்னே தெரியலையே. டேய் விடுறா, அப்ப எதுக்குடா டென்ஷன் ஆகுற? விடு, நம்ம புதுசு டைம் அந்த ரிவ்யூ பார்த்துட்டு போவோம். ஏன் அவசரப்படுற? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு ஆகஸ்ட் 5டா, ஒயின் ஷாப் லீவு, எங்க பார்த்தாலும் ரேட்டு அதிகங்கிறானு, சரக்கு அடிக்காம நானே டென்ஷன்ல இருக்கிறேன். நீ வேற ஏன்டா? இந்த தற்கொலை நாயே, நீ மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற முக்கால்வாசி பேரு தன் நாட்டுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க நினைச்சு கொண்டாடுறதை விட, சுதந்திரத்தினால அன்னைக்கு ஒயின் ஷாப் லீவ் விட்டுட்டாங்களே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க தாண்டா அதிகம். இப்படியெல்லாம் இருந்தா நாடு எங்கடா வல்லரசு ஆகும்? நாசமா தாண்டா போகும்.